Mathematical induction. First of all, the principle of mathematical induction. Initial step. Let P of n be a given statement. P of n பார்த்தீங்கன்னா ஒரு statement கொடுத்திருக்க statement. P of n be a given statement. P of n be a given statement for n small n belongs to capital N. For small n belongs to capital N. The initial step is let the statement is true for n equal to 1. First of all, we should assume the given statement. Let the statement is true for n equal to 1. Is true for n equal to 1. Let the statement is true for n equal to 1. That is P of 1 is true. That is P of 1 is true. அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் ட்ரூவாக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் 2. If the statement is true for n equal to k, if the statement is true for n equal to k, the statement is true for n equal to k, k is a particular arbitrary natural number, then the statement is true for n equal to k plus 1. If the statement is true for n equal to k, then the statement is true for n equal to k plus 1. n equal to k plus 1. That is, the truth of P of k implies the truth of P of k plus 1. That is, the truth of P of k implies the truth of P of k plus 1. அப்போது statement is true for n equal to k னா then the statement is true for n equal to k plus 1 இருக்கணும். அப்போ இந்த ட்ரூ நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு n equal to k அஷ்யூம் பண்ணுற ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், n equal to k plus 1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். புரியுங்களா? தென் இப்படி ப்ரூவ் பண்ணுறப்ப தென் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n வந்துடும். தென் P of n இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னாகும், இஸ் ட்ரூ ஃபார் all small n belongs to capital N. All the natural numbers க்கு true ஆகும். Natural numbers starts with 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், n equal to kன்ற ரிசல்ட்டுக்கு அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணுறோம். இந்த அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேம் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k plus 1 ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதுங்களா? n equal to kக்கு ட்ரூனா n equal to k plus 1க்கு ட்ரூவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோம். n equal to kக்கு ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணுறோம். அந்த அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணி n equal to k plus 1க்கு அந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோம். தென் அப்போ n equal to kக்கு ட்ரூ அஷ்யூம் பண்ணுறோம், n equal to k plus 1க்கு ட்ரூவாக இருக்குன்னா அப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே அந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்குன்னு நமக்கு ரிசல்ட்டு ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் இட் செல்ஃப் தே வில் பி கிவன் அ ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அது எப்படி செக் பண்ணோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுத்துக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு n equal to 1 யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணோம். அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து n equal to kன்ற ஒரு நேச்சுரல் நம்பருக்கு ட்ரூவாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அந்த அஷ்யூம் பண்ணுற ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், n equal to k plus 1க்கு இந்த சேம் ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா 1க்கு ட்ரூவாக இருக்குது. அப்போ 1லேருந்து எனி நேச்சுரல் நம்பர் நம்ம அஷ்யூம் பண்ணால் அதுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பருக்கு ப்ரூவ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். அப்போ த சேம் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ப்ரூவ் ஆகும். இதே போல் நம்மளால் சொல்லிட முடியும். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். Example 2.34, one of the very easy example.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸிங் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் 1 + 2 + 3 + etc. + n equal to n into n plus 1 by 2 n into n plus 1 by 2 where small n belongs to capital N. புரியுதுங்களா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லணும். இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ரிசல்ட் வந்து ட்ரூவானு தான் இங்கே தான் வெரிஃபை பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி? மேத்தமெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். என்ன பண்ணணும் வெரிஃபை பண்ணுறது சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புட் n equal to 1. என் நேச்சுரல் நம்பர் தான் நம்ம n belongs to நேச்சுரல் நம்பர் தான் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் n equal to 1. அப்போ n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் n இருக்கிற டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்போ ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாத்துக்கு n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம்? P of n எடுத்துக்கிறோம். ஆன்சர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கிவன் ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுத்துக்கோங்க. let P of n equal to let P of n be defined as let P of n be P of n எப்படி எடுத்துக்கலாம்? 1 + 2 + 3 + etc. + n equal to n into n plus 1 by 2. இது P of n எடுத்துட்டேன். ரைட். ஃபார் n belongs to n, small n belongs to capital N. என்னெல்லாம் இதில் தான் எடுக்கணும்? நேச்சுரல் நம்பர்ல தான் எடுத்து செக் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? புட் n equal to 1. புட் n equal to 1. இதில் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் பார்க்குறோம். LHS is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n இங்கே இருக்குது. அப்போ n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1ன்னு வரும். சரி, இப்போ RHS போகிறோம். RHS ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறோம்? n இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + 1 என்ன வரும்? 2 டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 எலிமினேட் ஆகிடும். இப்போ RHSோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 1. இப்போ LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் 1ன்னு வருது. இப்போது when n equal to 1, அப்போ P of n-ல n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணனா LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ LHS of P of 1 LHS of P of இல்லை LHS RHS போட சொல்லி LHS of P of 1 equal to RHS of P of 1 RHS of P of 1. இப்போ P of 1ஓட LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? The result is true for n equal to 1. Therefore P of n இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா is true for n equal to 1 அர்த்தம். is true for n equal to 1. இப்போ இந்த ரிசல்ட் n equal to 1க்கு ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா P of 1 is true எழுதலாம். P of n is true for n equal to 1. That is P of 1 is true. n-ல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணால் அஷ்யூம் பண்ணணும். எப்படி அஷ்யூம் பண்ணணும்? இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் n இருக்க பிளேஸில் LHSக்கும் RHSக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறோம். வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? the given statement is true for n equal to 1ன்னு எழுதிடும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்க அஷ்யூம் பண்ணணும். அஷ்யூம் பண்ணணும்னா ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸ்டெப் 2 let us assume. நான் assume thatன்னு எழுதிக்கோங்க. assume that P of n is true for n equal to k. k belongs to capital N. புரியுது? n equal to kங்கிற ஒரு நேச்சுரல் நம்பருக்கு, ஏன்னா n எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் இருக்கிறோம். n equal to kன்ற ஒரு ரிசல்ட்டுக்கு ட்ரூவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோம், அஷ்யூம் பண்ணுறோம். தட் இஸ் P of k is true. P of k is true. அதாவது n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஈக்குவலாக இருந்துச்சு. P of 1 is true. இங்கே என்ன பண்ணுறோம்? n equal to kக்கு இந்த P of n வந்து ட்ரூவாக இருக்குன்னு நம்மளா அஷ்யூம் பண்ணுறோம். அப்போ தட் இஸ் P of k is trueன்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரி, P of k is trueனா என்ன அர்த்தம்? இங்கே n equal to 1க்கு ட்ரூனா என்ன பண்ணோம்? n இருக்கிறதெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். இப்போ P of k is trueன்னு அஷ்யூம் பண்ணால் அப்போ n இருக்கிறதா k சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ therefore 1 + 2 + 3 + etc. என்ன பண்ணி இப்போ n இருக்கிறதெல்லாம் k சப்ஸ்டியூட் பண்ணோம். ப்ளஸ் k 1 + 2 + 3 etc. k equal to k into k plus 1 divided by 2
இஸ் ட்ரூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரி, என்ன சொல்ல நம்ம ஸ்டெப்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் n = 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் n = kன்னு அஷ்யூம் பண்ணோம். அந்த அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணி n = k+1 வந்து ட்ரூவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் n = 1 ட்ரூ ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் n = kக்கு அஷ்யூம் பண்ணிட்டோம் ட்ரூன்னு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா n = k+1க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ டு ப்ரூவ் n = k+1, சரி, to prove n = k+1 is true. இப்போ நான் அதில் k+1 டேர்ம்ஸ் எடுக்கிறேன், புரியுதுங்களா? இங்கே k டேர்ம்ஸ் எடுத்தால் k × k+1/2, k+1 டேர்ம்ஸ் எடுத்தால் என்ன நடக்கு பாருங்க, 1 + p of k+1 = p of k+1 = 1 + 2 + 3 + etc. ப்ளஸ் இந்த k டேர்ம் ஆல்ரெடி இருக்குது, இதுக்கு அடுத்த டேர்ம் தான் k+1 டேர்ம். அப்போ k+1 டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? p of kக்கு k டேர்ம்ஸ் எடுத்தேன், p of k+1க்கு k+1 டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். சரி, இந்த p of k+1ல் இந்த 1லேருந்து k வரைக்கும் இருக்கிற டேர்முக்கு நம்ம அஷ்யூம் பண்ண ஆன்சர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 to k இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 1 to k ஆன்சர் என்ன வந்துடும், இதை நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம் ட்ரூன்னு, அந்த ரிசல்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, k × k+1/2. இந்த ஸ்டெப் வரைக்கும் k × k+1/2 வந்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, ப்ளஸ் k+1, புரியுதுங்களா? ரைட், அப்போது p of k+1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு k+1 டேர்ம்ஸ் எடுக்கிறோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுல எல்சிஎம் எடுக்கிறோம். இதில் k+1 காமனாக எடுக்கலாம், சிம்ப்ளை விச் இஸ் ஈக்குவல் டு k+1 காமனாக எடுத்துருங்க, k+1 × k+1 வெளில எடுத்துகிட்டா என்ன இருக்கும் மீதி, இங்கே k/2 + 1 இருக்கும், k/2 + 1 வரும். இப்போ அது எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், k/2 + 1 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், which is equal to k+1 × இது k+2/2 வரும், k+2/2 வரும். அப்போ டோட்டலாக இது எப்படி எழுதிக்கலாம், k+1 × k+2/2 வரும். நல்லா பாருங்கள், k அஷ்யூம் பண்ணால் k+1/2, k+1 அஷ்யூம் பண்ணால் k+1, இங்கே k+1 + 1 என்னது k+2/2 வருது. அப்போ therefore this result is true for n = k+1. இப்போ k இருக்கிற k+1 போடுங்க, k+1, k+1 + 1 என்ன வரும், k+2/2. அப்போ this result is true for all small n belongs to k+1, small n belongs to capital N வந்துருச்சு. therefore p of k is true. இப்போ n-க்கு ட்ரூ ப்ரூவ் பண்ணோம், k-க்கு ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணோம். அப்போ என்னாச்சு, நமக்கு k+1 ட்ரூன்னு ப்ரூவ் ஆகுது, which implies p of k+1 is true. p of k+1க்கு ட்ரூ ஆயிடுச்சு. therefore p of n is true for all small n belongs to capital N. அப்போ therefore இந்த p of n ரிசல்ட்டு எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ப்ரூவ் ஆகும். p of n is true for all small n belongs to capital N. எல்லா small n capital Nக்கு ப்ரூவ் ஆகும். therefore the last step என்னன்னா, therefore by mathematical induction p of n is true for all small n belongs to capital N. therefore by mathematical induction, therefore by mathematical induction p of n is true for all small n belongs to capital N. இப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ட்ரூ ஃபார் n = kன்னு அஷ்யூம் பண்ணுறோம். p of n வந்து n = kன்னு அஷ்யூம் பண்ணுறோம். அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் n-க்கு kன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அஷ்யூம் பண்ணுறோம், அந்த ரிசல்ட்டை அதை ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், n = kன்னு அஷ்யூம் பண்ணால் n = k+1 வந்து ட்ரூவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ட்ரூவாக இருக்கணும். n = k ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணுறோம், n = k+1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ k+1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு k கூட இன்னொரு டேர்ம் எடுத்தால் k+1 டேர்ம் கிடைக்கும். அப்போ k + k+1 டேர்ம்ஸ். இந்த 1 to k வரைக்கும் ஏற்கனவே நம்ம அஷ்யூம் பண்ண ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா அது k+1 k+2/2 வருது. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருப்பாருங்க, இப்போ n = k போட்டால் k+1/2, n = k+1 போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் k+1, k+1 + 1 என்ன வரும், k+2/2 இந்த வந்திருக்கா, k+1 k+2/2. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n = k+1. அப்போ therefore 1க்கு ட்ரூ ஆகுது,
கேக்கு அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து கே ப்ளஸ் ஒன்றுக்கு ட்ரூ ஆகுது. அப்போ இந்த மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ ஆகும். தேர்ஃபோர் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n is true for all small n belongs to capital N.